யூடியூப்ல பார்த்து இந்த சோப்பு எப்படி செய்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் யோசிச்சு ஏன் இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரக்கூடாது. ரைஸ் அண்ட் பொட்டேட்டோவில் ஒரு சோப் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பேரை இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ரைஸும் பொட்டேட்டோவும் ஆட் ஆகி அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஸ்கின் க்ளோ வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அவங்க பேசினாங்க. வந்தோடனே எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அவங்களோட விசிட்டிங் கார்டு நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம். இந்த 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன் நான். இப்போது இன்னைக்கு 8வது பேட்சில் நம்ம இன்னைக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா சுதா சுரேஷ்ன்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பு. அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வந்திருக்காங்க. நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுதா சுரேஷ் பேசுகிறேன். திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு MCA கிராஜுவேட்டு. நான் மேரேஜுக்கு முன்னாடி வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்கிறதுனால குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் என்னோடய கெரியரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக குழந்தைங்களாம் அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் கழித்து எனக்கு அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியலை. அதனால் அவங்க குழந்தைங்களையும் கேர்டேக் பண்ணிவிட்டு நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்லாம் பண்ணினேன். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம், நம்ம MCA படிச்சிருக்கோம், இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா வந்து எனக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த டைம்லலாம் நான் வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு கிளாஸும் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ப்ரொஃபஷனலாக கோர்ஸ் வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு நான் வீட்டிலேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியா வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய மொபைல் ஃபோனுன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவிலேருந்து தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் எதையுமே டச்சு விடாமல் இருந்தேன். அதுதான் என்னை வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுருக்கு. என்னென்னா ஒரு சின்ன என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் அதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக வீட்டில் சிஸ்டம் வச்சு நான் சின்ன ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒன்றா வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா, சரி அதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணினேன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஃப்ட் கிளாஸஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல். இன்னொன்று ஹாபிங்கிறது வந்து கிராஃப்ட். அது சின்ன வயசில் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கூட பின்னுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன கிராஃப்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். எல்லாமே வந்து நான் சோஷியல் மீடியாவில் கற்றுக்கிட்டு சிலதுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ப்ராப்பராக போனேன். அப்போ என்ன பண்ணினேன்னா செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிராஃப்ட் கிளாஸஸ் ஆரம்பித்தேன். வெளியில் போய் அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு குழந்தை ஒரு அந்த ஓரத்தில் ஒரு தொட்டிலையும் போட்டுட்டு ஒரு 4-5 சேர் டேபிள் போட்டுட்டு ஃபுல் கிராஃப்ட் கிளாஸஸ் ஆரம்பித்தேன். அப்போ நல்லா லேடிஸ்லாம் வந்து ஆரி ஒர்க்கு அதெல்லாம் நல்லா வந்து ஹை பீச்சில் இருந்த டைமு கிராஃப்ட் கிளாஸஸ்லாம் ஆரம்பித்து அதை சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமேல அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே மேம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சு வாங்குற கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல்ஸை கடையில் வைங்கன்ட்டு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி டெவலப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷாப்பாக உருவாக்கினேன். அதே மாதிரி கிராஃப்ட் கிளாஸஸும் வச்சு வீட்டில் இருக்க சிஸ்டத்தை கொண்டு வந்து ஆஃபீஸில் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஆரம்பித்தேன். அது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு நல்லா வந்தோடனே ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கி என்னோடய பிராண்ட் நேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராண்ட் நேம் வந்து பீகான் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்கினேன். அந்த கம்பெனியும் நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு ட்ரெண்டிங்கில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணினேன், யூடியூப்பில் தான் எல்லாம் பார்த்து இந்த சோப்பு எப்படி செய்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த சோப்பு பண்ணுறது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது
வந்து நான் அவள் விகடன் புக்கில் நிறையா வாங்கி என்ன லேடிஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கோ அதை ஃபுல்லாகவே வந்து நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன். அப்போ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க சோப்பை நான் பிஸ்னஸாக எடுத்து செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் யோசிச்சு ஏன் இதை நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து உருவானதான் என்னோடய ஜேர்னி. அப்போ நான் வீட்டில் இருக்கிறப்ப ட்ரையல் ஆனால் வந்து கிட்டத்தட்ட நான் 1 இயர் வந்து ரிசர்ச் பண்ணினேன். இப்படி போட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் சாம்பிள்ஸு நிறைய வச்சுருக்கேன். அப்போ ஒவ்வொன்றும் எப்படி பெஸ்ட்டாக வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஏன்னா ஸ்கின்னு அப்படிங்கிறப்ப எந்த அலர்ஜியும் அதில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய பிஸ்னஸாக வந்து நான் கொண்டு வந்துட்டு அப்புறம் தேடினேன். இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் எடுக்கணும், ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். வெறும் யூடியூப்பில் பார்த்து நம்ம பண்ணணும்னா அது வந்து கண்டிப்பாக ப்ராப்பர் ரிசல்ட் வராது. பியூர் ஆர்கானிக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று படித்தேன். கோர்ஸ் படிச்சுட்டு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் இது பண்ணி நான் வந்து ப்ராடக்டை வீட்டில் செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பக்கத்துலேயே எனக்கு இன்னொரு ஆஃபீஸும் கிடச்சிச்சு. சரி இதை நம்ம வீட்டில் வச்சு செய்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வெளியில் கொண்டு வந்தேன். அப்போ நம்ம வந்து கம்பெனி நேம் உருவாக்கணும், பிராண்ட் நேம் உருவாக்கணும்னு யோசித்தேன். சரி கம்பெனி நேம் நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா எனக்கு யோசித்தது வந்து நம்ம வந்து ஆர்கானிக் வந்து ஒன்லி சோப் பண்ணாமல் என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் அப்படிங்கிற ஒரு நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வம் ஹெல்த் ப்ராடக்ட், சர்வம்னா எல்லா ப்ராடக்ட்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் செலக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிராண்ட் நேம் ஒன்று வேணும், கம்பெனி நேமோட பிராண்ட் நேம். ஓகே பிராண்ட் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டோன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட பொருளை தான் நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு நேச்சர் அப்படிங்கிற பேர் செலக்ட் பண்ணேன். அதோட வெறும் நேச்சர் வைக்க முடியாது, நேச்சர் ப்ரீஸ்னு வச்சு இயற்கையான தென்றல் அப்படின்னா என்னது, இயற்கையாக நமக்கு வந்து இந்த ப்ராடக்டில் எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம இயற்கையாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நேச்சர் ப்ரீஸ் அப்படின்னு என்னோடய பிராண்ட் நேமை நான் உருவாக்கியிருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லோரும் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஷிப்பிங் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி அனுப்புவேன். சுதா சுரேஷ் மிக சிறப்பாக பேசுனாங்க. அவங்க பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிச்சிருக்காங்கன்ட்டு. அவங்களுடைய ஜேர்னியே பெரிய ஜேர்னி இல்லையா. அவங்க பாருங்கள் சோப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களாம். ரைஸ் அண்ட் பொட்டேட்டோவில் ஒரு சோப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பேர் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ரைஸும் பொட்டேட்டோவும் ஆட் ஆகி. அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஸ்கின் க்ளோ வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி அவங்க பேசினாங்க. வந்தோடனே எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டு ரெண்டுமே கொடுத்தாங்க. நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அது சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு பெருமிதம் இருந்தது. ஏன்னா அவங்களே டிசைன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அவங்க சொல்கிறாங்க மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானங்க சொன்னீங்க? கண்டிப்பாக பண்ணி அப்படி பண்ணித்தரேன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். சில விஷயங்கள் அவங்க சொல்லாமல் விட்டுருக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து அவங்க வந்து அனுப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குறவங்க ஷிப்பிங் பண்ணணுமா இல்லை நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி தருவீங்களா? இல்லை நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி ப்ராடக்ட் வாங்கினா போதும், அவங்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பு, மிக அருமையாக பேசுனாங்க சுதா சுரேஷ். மிக்க நன்றி சுதா சுரேஷ். தேங்க்யூ.